நம்மளோட 30 நாட்கள் வெற்றி சவால்ல 3 நாட்களை ரொம்பவே சிறப்பாக கடந்து வந்திருக்கோம். நேற்று டே 3ல நம்ம மனசில் இருக்கிற தடைகளை உடைச்சு எப்படி ஒரு தெளிவான இலக்கை நிர்ணயம் செய்யணும்னு பார்த்தோம். நீங்கள் எல்லாரும் உங்கள் இலக்குகளை தயார் செஞ்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். நம்மளோட 30 நாட்கள் வெற்றி சவாலில் இன்னைக்கு டே 4. நம்ம எல்லாருக்கும் ஒரு பொதுவான கவலை உண்டு. எல்லாரும் முன்னேறி போயிட்டே இருக்காங்க, ஆனால் நான் மட்டும் ஒரே இடத்துல நிற்கிறேனேன்னு. அவங்களுக்கு மட்டும் 26 மணி நேரம் கிடைக்குதா? இல்லைங்க, அவங்களுக்கும் நமக்கு இருக்கிற அதே 86,400 வினாடிகள் தான் கிடைக்குது. ஆனால் நாம் எங்கே தப்பு பண்ணுறோன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? காலையில் ஃபோனை எடுத்து ஒரு 5 நிமிஷம் ஸ்க்ரோல் பண்ணலான்னு நினைப்போம், ஆனால் அது எப்படி அரை மணி நேரம் ஆச்சுன்னு நமக்கே தெரியாது. அதே மாதிரி இன்னைக்கு வேணாம் நாளைக்கு செஞ்சுக்கலான்னு ஒரு வேலையை தள்ளி போடுவோம். யோசிச்சு பாருங்க, அந்த ஒரு அரை மணி நேரத்தை உங்கள் ஆரோக்கியத்துக்காகவோ ஒரு புது விஷயத்தை கற்றுக்கவோ செலவு பண்ணியிருந்தா இன்னைக்கு நீங்கள் ஒரு படி முன்னாடி இருந்திருப்பீங்க இல்லையா? நிறைய பேர் என்னங்க நாள் முழுக்க பிஸியாகவே இருக்கேன், ஆனால் ஒன்றுமே உருப்படியாக நடந்த மாதிரி தெரியலையேன்னு யோசிக்கலாம். ஏன்னா பிஸியாக இருக்கிறது வேற, எஃபெக்டிவாக இருக்கிறது வேற. சும்மா காலையிலேருந்து நைட் வரைக்கும் சுற்றிட்டே இருந்தால் அதுக்கு பேர் உழைப்பு கிடையாது. நேரத்தை செலவு பண்ணாதீங்க, முதலீடு பண்ணுங்க. ஏன்னா போனால் திரும்ப வராத ஒரே விஷயம் நேரம் மட்டும்தான். டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தூக்கத்தை குறைக்காதீங்க. ஏன்னா உங்கள் உடம்பும் மனசும் ரீசார்ஜ் ஆனாதான் உங்கள் இலக்கை நோக்கி நீங்கள் வேகமாக ஓட முடியும். நைட்டு சீக்கிரம் தூங்கி காலையில் சீக்கிரம் எழுந்து பாருங்க, அன்னைக்கு நாள் முழுக்க உங்கள் கண்ட்ரோலில் இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல தூக்கம் தான் ஒரு நல்ல நாளை உருவாக்கும். இன்னைக்கு உங்களுக்கான குட்டி டாஸ்க். இன்னைக்கு உங்கள் நேரத்தை யாராவது அல்லது ஏதாவது ஒரு விஷயம் தேவையில்லாமல் திருடிச்சா அதை மட்டும் கண்டுபிடிச்சு ஒரு பேப்பரில் எழுதுங்க. நாளைக்கு அந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கோங்க. அல்லது ரொம்ப நாளாக நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி வச்ச ஒரு வேலையை இப்போவே முடிங்க. தயாராக இருப்பவர்கள் மட்டும் டைம் மாஸ்டர் அல்லது ஐ வில் வின் என கமெண்ட் செய்துவிட்டு டாஸ்கை தொடங்குங்கள்.